உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் செயல்படுவார். அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி செயல்படாமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். உனக்கு முன்பாக இருக்கிற கடலை பிளந்து போகும்படி பிளந்து போடும்படியான ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் தீர்மானித்து விட்டார். நிச்சயமாய் அந்த கடல் வழிவிடும். கடல் வழிவிடும். கடல் என்கிற கடல்ல இருப்பாயானால் அந்த கடலை கர்த்தர் வழிவிட செய்வார். பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வேலை இல்லை என்கிற கஷ்டத்துக்குள்ளே கடலுக்குள்ள நீ இருப்பாயானால் அதுல கர்த்தர் ஒரு வழியை உருவாக்குவார். உனக்காய் கர்த்தர் ஒரு வழியை உருவாக்குவார். நிச்சயமா உருவாக்குவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக இறங்கி ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுகிறவர். இங்கே அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். சங்கீதம் 74:11 வேதம் சொல்லுகிறது, தேவரீர் உமது வல்லமையினாலே சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீர். ஆமென். ஆண்டவருடைய வல்லமையினால எனக்கு முன்னால் இருக்கிற சமுத்திரம் இரண்டாய் பிளந்து வழிவிடும். அன்றோடு சொல்லுங்க, எனக்கு முன்னால நான் வேலையெல்லாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறேன். இந்த நிலைமை பிளந்து வழிவிடும். நான் வேலையில் நிற்பேன். நான் வேலையில் நிற்பேன். என் கடன் பிரச்சனை அழைக்கப்படும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இதுதான்